நம்ம வந்து டே 1 டே 2 வந்து ஆல்ரெடி பார்த்தோமா. இப்போ டே 3க்கு என்ன படிக்கலாம்னு பார்க்கலாம். தமிழில் வந்து 6th ஸ்டாண்டர்டில் இயல் 3 ஆல்ரெடி 1 2 படிச்சிட்டோமா. இப்போ இயல் 3 அப்புறம் பாலிட்டியில் வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷனில் இருந்து இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்புகள். இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்புகள் என்னது கொடுத்துருக்காங்கன்னா 2 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் சிறப்புகள், கூட்டாட்சி வெர்சஸ் ஒற்றையாட்சி. இதை வந்து படிச்சுக்கோங்க. 3.1 to 3.9 வரை இருக்குது. இந்த டாபிக் வந்து அப்படி படிச்சுக்கோங்க. அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கில் ஆல்ரெடி 6th 7th பார்த்துட்டோமா. இப்போ 8th பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அந்த டாபிக் மட்டும் பார்த்துக்கோங்க. பிரித்தெழுதுகளில் ஆல்ரெடி 8th 9th பார்த்தாச்சு. இப்போ 11th மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இலக்கணம் இருக்குது. இந்த இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த டே 1 to டே 2 வந்து ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா இந்த இதில் டே 3ல் வந்து சேர்த்து முடிச்சுக்கோங்க. டே 3ல் இந்த டாப்பிக்லாம் படித்து முடிச்சுக்கோங்க. கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன், ஈஸியாக இருக்கும், படித்து பாருங்கள், சீக்கிரம் முடிச்சிடலாம். இதே மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிடலாம்.